Hello aspirants, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசான ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன புதுசான இனிஷியேட்டிவ் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் அதே மாதிரி தான். நம்ம ஆல்ரெடி வெக்கப்ஸ் வீடியோ கொடுத்துட்ருப்போம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்க்காதவங்க அந்த வெக்கப்ஸ் வீடியோ பாருங்க. ஏன்னா பிகாஸ் ஒரு மந்த்துக்கு சாரி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி, ஒரு மாதத்துக்கு மேலே கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எவ்ரிடே ஈவினிங் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா டெய்லி வெக்கப்ஸ் இந்த எடிட்டோரியலேருந்து ஒரு டாப் 10 பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த வீடியோ என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுவுமே இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ நேற்று ஆரம்பிச்சிருக்கலாம், பட் நேற்று ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னா நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேற்று பிஏபி நியூஸை இன்னைக்கு போட்டுடலாம். ஓகே, ஸோ நேற்று வரதை இன்னைக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏப்ரல் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஆனால் ஏப்ரல் 1 கண்டென்ட் தான் நம்ம வந்து டெய்லியும் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஏபி நியூஸை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ பிஏபி சைட்டை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஏபி தான் மேக்ஸிமம் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் கண்டென்ட் தரவங்க, நியூஸ் தரவங்க. பட் அதை தாண்டி நியூஸ் சைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஓனாக வந்து நியூஸும் எடுப்பாங்க. சரியா? பட் பட் நம்ம இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ ஐபிபிஎஸ் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பிஏபி நியூஸ்ன்றதை நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வரும். பட் நம்ம இங்கே வந்து டெய்லி நியூஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ நியூஸை நம்ம நியூஸாக பார்ப்போம். ப்ளஸ் அதுலேருந்து எம்சிக்யூ எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு விஷயத்தை பார்ப்போம். பட் நான் இங்கே டேரெக்டாக நியூஸை வாசிக்க போகிறது கிடையாது. ஐம் நாட் அ நியூஸ் ரீடர். ஓகேவா? ஸோ நான் நியூஸ் வாசிக்க போகிறது கிடையாது. எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி வரும், ஸோ எக்ஸாமில் கொஷின் எப்படி வரும், ஸோ அந்த கொஷினை நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒரு நியூஸை சொல்லுவேன். ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிகலாக பிஏபி நியூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் போக போக அதுக்கப்புறம் நியூஸ் ஆன் ஏர், அதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸை எப்படிலாம் வெர்டிகல் கொண்டு வர முடியுமோ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் மட்டும்தான். ஸோ இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்லோட் பண்ணிடுறேன். வேணுங்கிறவங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ எக்ஸாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு 7 நியூஸை நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக கற்றுக்கலாம். மைண்டில் வந்து நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எம்சிக்யூக்கு போயிடலாம். ஓகே, ஸோ எம்சிக்யூ ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான் நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வென் வாஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அது தெரியும், 1935. எதுக்காக இந்த நியூஸ் வந்திருக்கு, ஸோ எதனால இந்த நியூஸ் வந்தது, எதனால இந்த ஸ்டாட்டிக் டேட்டா வந்தது, இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட் எதனால வந்தது அப்படின்னா ஆர்பிஐ 90 அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஆர்பிஐ அட் 90 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா மும்பையில் நடந்திருக்கு. சரி, ஆர்பிஐ அட் 90 வந்து மும்பையில் நடந்திருக்கு. இது என்ன சார் 90 அப்படின்னா ஆர்பிஐ ஆரம்பிச்சு 90 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணி 90 வருஷம் நிறைவடைந்ததை வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பையில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் வந்திருப்பாங்க அப்படின்னா நம்மளோட பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம இந்த செரமனிக்கு வந்து வந்திருக்காரு. சரி, அவர் தான் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. பட் அந்த ஸ்பீச்சில் இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. சரியா? இது எங்கே நடந்தது அப்படின்னா ஸோ எக்ஸாக்டான வென்யூ எங்கே அப்படின்னா மும்பைஸ் நேஷனல் சென்டர் ஆஃப் தி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், என்சிபிஏ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ அவர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்பிஐ பற்றி அது இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு. சரி, ஓகே. ஆர்பிஐ இன்ஸ்டியூஷனால என்னென்ன நடந்திருக்கு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரெண்டுத்துலையும் என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு எலாபரேட்டாக ஒரு பக்கம், அதாவது ஒரு 4-5 பேராகிராஃபுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்னென்ன தேவையோ, எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது இப்போ ஆர்பிஐ ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் அப்படின்னு போகிறீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் என்னவா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்போ ஆரம்பிச்சாங்க, ஏப்ரல் 1 1935 ஆரம்பிச்சாங்க. எந்த ஆக்ட் படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அப்படின்ற ஆக்ட் படி ஆரம்பிச்சாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க, 1935 ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே. ஆர்பிஐன்றத அந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க. பட் நேஷனலைஸ் எப்போ ஆக்குனாங்க, 1949 தான் ஆக்குனாங்க. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ வந்து எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1949. ஓகேவா? அதே மாதிரி ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கொஸ்டின் வருது, ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட். எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சிடி தேஷ்முக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா
சிந்தமன் துவாரகாநாத் தேஷ்முக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆர்பி வந்து நேஷனலைஸ் ஆனது வந்து 1949 அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். ஸோ யாரோட பீரியட் அந்த டைம்ல ஆர்பியோட கவர்னரா யார் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்குமே சிடி தேஷ்முக் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆர்பிஐ நேஷனலைஸ் பண்ணக்குள்ள யார் வந்து கவர்னரா இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. ஏன்னா சிடி தேஷ்முக் தான் இதுக்கான ஆன்சர். அவர் எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் ஆர்பிஐ கவர்னரா இருந்தாருன்னா ஆகஸ்ட் 1943 டு ஜூன் 30 1949. ஸோ இந்த பீரியட் வரைக்கும் அவர் வந்து ஆர்பிஐயோட கவர்னரா இருந்தார். ஆனா ஆர்பிஐயோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஆர்பிஐயோட ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ? ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னி நாளோட அடுத்த எம்சிக்கு போயிடலாம். ஸோ அடுத்த எம்சிக்குனால அடுத்த நியூஸ் தான் போக போறோம். விச் செக்டர் ஷோட் தி ஹையஸ்ட் growth among 8 crore industries in February 2024? எதுனா கோல் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து ஹையஸ்ட் growth காட்டியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எதுல அப்படின்னா 8 crore இண்டஸ்ட்ரி. ஸோ 8 crore நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான நியூஸ் என்ன, இதுக்கு ரிலேட்டடான நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, coal sector shows the highest growth of 11.6% among the 8 crore industries. So first 8 crore industry அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். So what is the 8 crore industries? So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கும். என்னென்ன இண்டஸ்ட்ரி? ஸோ இந்தியாவோட ஏன் இதை வந்து இம்பார்ட்டன்டான 8 crore industry அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியோட ஒரு பேக் போன் தான் இந்த 8 crore industries. ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கனாமி வந்து இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு பேக் போன் இருக்குன்னா இந்த 8 crore industries சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்தலாமா? தெரிஞ்சுக்கோங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு, கோல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, க்ரூட் ஆயில், எலக்ட்ரிசிட்டி, ஃபெர்டிலைசர்ஸ், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டீல். ஸோ இந்த 8 விஷயங்களுமே இந்தியாவோட ஒரு பேக் போன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே இதுல தான் கோல் செக்டார் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா? கோல் பெர்ஃபார்ம் வந்து எவ்வளோ க்ரோத் காட்டியிருக்கு அப்படின்னா 11.6% வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அதிகமாக க்ரோத் காட்டியிருக்கு. பிப்ரவரி 2024ல அதிகமாக க்ரோத் காட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதோ போட்டிருக்காங்க பாருங்க. கோல் செக்டார் க்ரோத், கோல் செக்டார் has exhibited highest growth of 11.6%. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த 11.6ன்றதை மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களா, இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் இதுல என்ன சொல்றாங்க, இண்டெக்ஸ் வந்து 212.1. இதுவுமே ஒரு எம்சிக்யூல கேட்க வாய்ப்புகள் அதிகம். 212.1. ஓகே, 212.1. ஓகே, ஸோ டியூரிங் தி பிப்ரவரி 24 தான். இது வந்து கம்பேரிசன் ஃபுல்லாக பிப்ரவரி 24 வரைக்கும் தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 190.1 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். இதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு பர்சன்டேஜ் க்ரோத் ஆயிருக்கு, 11.6% க்ரோத் ஆயிருக்கு. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்னென்ன 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து எவ்வளவு இண்டெக்ஸ் வந்து இந்த வருஷம் கோல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னா 212.1 பாயிண்ட்ஸ். ஓகே, 212.1. ஓகே, இந்த பாயிண்ட் போன வருஷம் எவ்வளவு இந்த இடத்துல இருந்ததுன்னா 190.1 பாயிண்ட் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓவரால் க்ரோத்னு ஒன்று சொல்லி ஆகணும்ல. அப்போ வந்து 8 crore இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவ்வளோ ஓவரால் க்ரோத் அப்படின்னு தெரிஞ்சாகணும்ல. ஸோ ஓவரால் க்ரோத் வந்து 6.7%. இந்த 8 இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்னா 6.7% வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுதான் இதில் வந்து நெக்ஸ்ட் கோல் இண்டஸ்ட்ரி பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த விஷயம் வந்து கோல் இண்டஸ்ட்ரி வந்து டாப்ல கொண்டு வந்தது? ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும், பின்னாடி இருந்து ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் மட்டும் 96.60 மில்லியன் டன்ஸ் வந்து கோல்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் போன வருஷம் கம்பேர் பண்ணும்பொழுது எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 11.83% வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல் அவுட்புட். ஓகேவா? கோலை நோண்டி எடுப்பாங்களே, அதாவது நிலக்கரி சுரங்கங்கள் வந்து நிலக்கரி எடுக்கிறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 11.83% when compared with the last year. கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். 11.6% எவ்வளவு வந்து ஹையஸ்ட் க்ரோத், எந்த செக்டார்னா கோல் செக்டார். இண்டெக்ஸ் வந்து 212.1 சொல்லிட்டேன். 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓவரால் க்ரோத் வந்து இந்த 8 இண்டஸ்ட்ரியோட ஓவரால் க்ரோத் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6.7% அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். சரியா? ஸோ எந்த விஷயம் வந்து டிரைவிங் ஃபோர்ஸா இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் அவங்க வந்து எவ்வளோ மில்லியன் டன்ஸ் நிலக்கரி எடுத்திருக்காங்க அப்படின்னா 96.6 மில்லியன் டன்ஸ் வந்து நிலக்கரி எடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்டாட்டிக் டேட்டா வருதுன்னு பார்த்தலாமா? ஸோ கோல் மினிஸ்ட்ரி வந்து
எப்போ லான்ச் பண்ணாங்க, எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1935. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கீழே இருக்கு. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதோட எம்டி யாரு? எம்டி யாரு? ஆன்சர் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹூ இஸ் த எம்டி ஆஃப் தி கோல் செக்டர் அப்படின்னா இப்போ கரண்ட்ல பிஎம் பிரசாத். ஓகேவா? இப்போ வந்து பிஎம் பிரசாத் அப்படின்ற ஒருத்தவர் வந்து எம்டியா இருக்காரு. இதோட கோல் இந்தியாவோட எம்டி யாரு அப்படின்னா பிஎம் பிரசாத். ஓகேவா? ஸோ ரெண்டு நியூஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்புறேன். இன்னையோட 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, which organization collaborated with HP India to launch HP Future Impact Leaders Program? ஸோ ஹெச்பி இந்தியா கூட ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் கொலாப் பண்ணி என்ன விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஹெச்பி ஃபியூச்சர் இம்பாக்ட் லீடர்ஸ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஆன்சர்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் வந்து ஹெச்பி இந்தியா கூட கொலாப் பண்ணி இந்த விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஹெச்பி ஃபியூச்சர் இம்பாக்ட் லீடர்ஸ் ப்ரோக்ராம். ஸோ வாட் இஸ் ஹெச்பி ஃபியூச்சர் இம்பாக்ட் லீடர்ஸ் ப்ரோக்ராம்? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தலாமா? ஸோ இதனால இந்த எம்சிக்யூ நம்ம கேட்டு சொல்லிடலாமா? நல்லா கவனிங்க. ஐஏசிஏ. ஸோ ஐஏசிஏ என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்பி இந்தியா கூட கொலாப் பண்ணி ஹெச்பி ஃபியூச்சர் இம்பாக்ட் லீடர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்த இம்பாக்ட் லீடர்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா சர்டிஃபைடு இஎஸ்ஜி ப்ரொஃபஷனல். ஸோ வாட் இஸ் இஎஸ்ஜி? ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் இஎஸ்ஜி? ஸோ இஎஸ்ஜி மீன்ஸ் என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பிடிஎஃப்ல இதை கொடுக்க மறந்துட்டேன். ஸோ பட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்விரான்மெண்டல், ஓகேவா, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். ஸோ ஏஎஸ்ஜி மீன்ஸ் என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். இது யாருக்காக பர்டிகுலராக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் அ சிஎஸ்ஆர் ப்ரொஃபஷனல்? சிஎஸ்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா ஸோ வாட் இஸ் அ சிஎஸ்ஆர் மீன்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம எல்லாருமே பேங்க் எக்ஸாம் தான் படிக்க போகிறோம். சரியா? பேங்க் எக்ஸாம் வேலை செய்ய போகிறோம். ஈவன் எஸ்எஸ்சி படிக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டரில் உட்காரோம். ஒரு பெரிய கவர்மெண்ட் செக்டரில் உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கனைசேஷனில் உட்காரீங்க இல்லை பேங்க்ல உட்காரீங்க அப்படின்னா, அதாவது ஜாப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையும் சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வாட் இஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னா, ஸோ இதில் மென்ஷன் பண்ணிதான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கார்பரேட்டோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான அமௌண்ட் தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சர்டிஃபைடு இஎஸ்சி ப்ரோக்ராம் மாதிரி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன், புரியும் நான் நம்புறேன். ஸோ புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சார், இந்த விஷயம் நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பு சார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ ஐஐசிஏவும் ஹெச்பி இந்தியாவும் சேர்ந்து ஒரு கொலாப் பண்ணி ஹெச்பி ஃபியூச்சர் இம்பாக்ட் லீடர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்டிஃபைடு இஎஸ்சி ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஎஸ்சி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் பர்டிகுலரா யாருக்கு அப்படின்னா சிஎஸ்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, சிஎஸ்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ வாட் இஸ் சிஎஸ்ஆர்? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன், கண்டிப்பா கிளியரா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஸ்டாட்டிக் டேட்டா என்ன? இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட் கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இது கீழே வந்து இந்த ஐஏசிஏ வருது. சரியா? ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டாட்டிக் கண்டென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் ஆஃப் இந்தியன் நேவி? ஸோ அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஸ்டாட்டிக் கண்டென்ட். இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஸோ ஆன்சர் தெரியும், கரண்பீர் சிங் அப்படின்ற ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன் இந்த ஸ்டாட்டிக் வந்தது? ஸோ ஒரு ஸ்டாட்டிக் கேட்குறாங்க, ஒரு எக்ஸாம்ல ஸ்டாட்டிக் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ பேங்க் எக்ஸாமா இருக்குன்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல ஏதோ ஒரு நியூஸ்ல வந்து அந்த ஸ்டாட்டிக் ரிலேட்டட் டேட்டா வந்துடும், ஸ்டாட்டிக் ரிலேட்டட் நியூஸ் வந்துருக்கும். சரியா? ஸோ என்ன நியூஸ் வந்தது பார்த்தலாமா? விசிட் பை அட்மிரல் அடோங் பேன் ஆம் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ராயல் தாய் நேவி. ஸோ ஓகே, தாய்லாந்து நேவியோட கமாண்டர் யாரு? அவர் வந்து அடாங் பான் இம். அவர் வந்து இந்தியன் நேவியை இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அஃபிஷியல் விசிட்டா வந்திருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அஃபிஷியல் விசிட்டா அவர் வந்து இந்தியா வந்திருக்காரு. ஓகேவா? இந்த இடத்துல அவர் வரும்பொழுது இந்தியன் நேவியோட யாரை மீட் பண்றாங்க, யார் கூட அவர் இன்டராக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹரிகுமார், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். ஓகேவா? அட்மிரல் ஆர் ஹரிகுமார் அப்படின்றவர் கூட இவர் வந்து இன்டராக்ட் பண்ணியிருக்காரு. பிளஸ் அவருக்கு வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? கஸ்டமர் கார்ட் ஆஃப் ஆனர் அப்படின்ற அவார்டு வந்து அவருக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லலாம். பட் இது வந்து நம்ம எப்படி சொல்றது, எக்ஸாம்ல வந்து அவர் வந்து யாரை மீட் பண்ணாங்க, எந்த சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் மீட் பண்ணாங்க அப்படின்னு பர்டிகுலரா கேட்க வாய்ப்பு கிடையாது. ஆனா வந்து இதுல இருந்து ஸ்டாட்டிக் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இன்னொரு எம்சிக்கு கேட்கணும்னா கஸ்டமரி கார்ட் ஆஃப் ஆனர் வந்து யார் வாங்கினாங்க, யார் வந்து வாங்கினாங்க, இந்த அவார்டை வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எம்சிக்யூ பாத்தீங்க அப்படின்னா, what was the growth rate of gross GST revenue collections in March 2024 compared to the previous year? Its answer is 11.5%. இது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த
அதாவது இந்த ஜிஎஸ்டி ரெவென்யூ, ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணது, இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டாவா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, அந்த அந்த வேல்யூ மைண்டில் நிறுத்திட்டீங்கனாலே போதும். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் மந்த்லி கிராஸ் ஜிஎஸ்டி ரெவென்யூ கலெக்ஷன் மார்ச் 2000. ஸோ 2வது ஹையஸ்ட் மந்த்லி கிராஸ் ரெவென்யூ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோனா 1.78 லேக். இதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நான் எவ்வளோ சொல்லணும்னா 1 அவுட் ஆஃப் 5 தான். ஸோ நீங்க வந்து இந்த நியூஸ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஏன்னா இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு கூட, ஸோ செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னதால கேட்கறதுக்கு வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ கலெக்ஷன் இன் மார்ச் அட் 1.78 லேக் crore, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் 11.5% இயர் ஆன் க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி கிராஸ் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 20.18 லேக் crore வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் நியூஸாக தெரிஞ்சுக்கோங்க, இந்த வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்றனால நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை கண்டிப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன? விச் இண்டிவிஜுவல் ரீசென்ட்லி டுக் சார்ஜ் as a பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ? சரியா? ஸோ பிஐபியோட இப்போ நம்ம ஆர்டிகல் எடுத்துட்டு இருக்கோம்ல, இந்த ஆர்டிகல் வந்து நம்ம பிஐபி சைட்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் இந்த சைட்டை ரெஃபர் பண்ணுங்க. சரியா? ஸோ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஐபி சைட்டை ரெஃபர் பண்ணி அதில் இருக்க நியூஸை ஃபர்ஸ்ட் படிங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க படிங்க. நம்ம இப்போ அதை தான் நம்ம இப்போ வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்களே படிச்சினா கூட உங்களுக்கு வந்து இன்னும் இன்டெப்தா நாலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளும் அதை தான் இப்போ வீடியோவாக கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? நம்மளும் இப்போ அதை தான் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த சைட்டை பாருங்க. அந்த சைட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அந்த சைட்ல இருந்தே நம்ம வந்து எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் ஷியாபலி சரண் அப்படின்றவர் தான் இப்போ பிரின்சிபல் டைரக்டர் ஆஃப் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. சரியா? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான். ஹூ இஸ் அ பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்றது ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான். ஸோ இது இந்த நியூஸ் நான் வந்து பர்டிகுலராக எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ், கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ 5 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம் இந்த நியூஸுக்கு. ஸோ விச் கம்பெனி வந்து ஸ்காட்ச் இஎஸ்ஜி அவார்டு? ஸோ ஆல்ரெடி இதே வீடியோவில் நான் இஎஸ்ஜினா என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இஎஸ்ஜி மீன்ஸ் என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். விச் கம்பெனி ஒன் தி ஸ்காட்ச் இஎஸ்ஜி அவார்ட் 2025 in renewable energy financing category, எனர்ஜி ஃபினான்சிங் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்இசி லிமிடெட். ஸோ ஆர்இசி லிமிடெட் தான் இதை வின் பண்ணியிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ்னே சொல்லலாம். சரியா? ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் என்னன்னு பார்த்தலாமா? இது ரிலேட்டடான நியூஸ் வந்து REC wins Scotch ESG Award 2024 in renewable energy financing category சொல்லியாச்சு. இம்பார்ட்டன்ட் நியூஸும் சொல்லியாச்சு. ஸோ யார் வந்து இதை ரிசீவ் பண்ணாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் REC லிமிடெட் ஸ்ரீ டிஎஸ்சி போஷ். ஸோ சில டைம் வந்து கேட்டுருவாங்க யார் வந்து பர்டிகுலராக யார் வந்து அவார்டை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் REC லிமிடெட் டிஎஸ்சி போஷ் அப்படின்றவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஸோ வாட் இஸ் REC? ஆர்இசினா என்ன? இதில் வந்து ஸ்டாட்டிக் கண்டு நீங்கள் நிறைய விஷயம் தெரியும். இந்த நியூஸில் வந்து ஸ்டாட்டிக் விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்இசி மகாரத்னா சென்ட்ரல் பப்ளிக் சென்டர் மகாரத்னா கம்பெனி. ஆர்இசி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க பாயிண்ட் வந்து ஆர்இசி இஸ் மகாரத்னா கம்பெனி. ஓகே, எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்கு. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே இருக்கு. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆர்இசி வந்து என்பிஎஃப்சியாகவும் இருக்குது, ஐஎஃப்சியாகவும் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனியாகவும் இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனி ஏன் இருக்குது அப்படின்றத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். சரியா? ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாரும் என்பிஎஃப்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனி இந்த ரெண்டு விஷயமாவும் ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆர்இசியை. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்இசி வந்து நோடல் ஏஜென்சி ஓகேவா, நோடல் ஏஜென்சி ஆஃப் பிரதான் மந்திரி சாகஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா, சௌபாகியா யோஜனான்னு சொல்லுவாங்க, தீன் தயாள் உபதயா கிராம் ஜோதி யோஜனா அண்ட் நேஷனல் எலக்ட்ரிசிட்டி ஃபண்ட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம்ஸோட நோடல் ஏஜென்சியா இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமை பத்தி நான் அப்படியே டக்குன்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். ஸோ பிரதான் மந்திரி சாகஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா இது வந்து பர்டிகுலர் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும் கரண்ட் போகணும். ஸோ கரண்ட் போகணும் அப்படின்ற ஒரு கரண்ட் கிடைக்கணும், எல்லா வீட்டுக்குமே கரண்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செப்டம்பர் 25. ஓகே, 25 தான் கரெக்ட். ஓகே, செப்டம்பர் 25 2017 லான்ச் பண்ணாங்க. எவ்வளோ டோட்டல் ஃபண்டில் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 16,320 கோடி வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ரூரலுக்கு எத்தனை கோடி அலோகேட் பண்ணாங்கன்னா 14,025 கோடி. அதே வந்து அர்பனுக்கு வந்து எத்தனை கோடி அலோகேட் பண்ணாங்க அப்படின்னா 2,295 கோடி வந்து அலோகேட் பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த பிரதான் மந்திரி சாகஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா அப்படின்றது எல்லா வீட்டுக்கும் கரண்ட் போகணும் அப்படின்றதுக்காக செப்டம்பர் 25 2017 16,320 கோடி ஃபண்டோட லான்ச் பண்ணாங்க. இதுல ரூரலுக்கு வந்து 14,025 கோடியும் அர்பனுக்கு வந்து 2,295 கோடியும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஸ்கீம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தீன் தயாள் உபதயா கிராம் ஜோதி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீம் வந்து
சேம். அதாவது பிரதான் மந்திரி சாகர் பிஜ்லி ஹர் கர் யோஜனா அதோட சேம் தான் சொல்லலாம். பட் இங்க வந்து பர்ட்டிகுலரா என்ன சொல்லியிருக்காங்க, பிரைமரி கோல் என்ன அப்படின்னா 18,452 அன்எலக்ட்ரிஃபைடு வில்லேஜ் இருக்குல்ல. ஸோ நம்பரோட நான் பலப்படமே சொல்றேன். 18,452 சரியா, 18,452 கரண்டே இல்லாத கிராமங்கள் இருக்கும்ல, அந்த கிராமங்களை கண்டுபிடிச்சி 1000 நாள்ல வந்து கரண்ட் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்க, நவம்பர் 2014 லான்ச் பண்ணாங்க சரியா. இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்க, நவம்பர் 2014 லான்ச் பண்ணாங்க. ஸோ மேபி 1000 நாள்ல கரண்ட் கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெளிவா தெரியல. அதுக்கு வேற ஏதாவது ஆர்டிகல் இருந்தா கூட நான் வந்து வேற இதே ஸ்கீம் பத்தி நம்ம வேற எங்கன்னா பேசக்குள்ள கண்டிப்பா நான் அதை இன்க்ளூட் பண்ணி விட்டுறேன். இப்போதைக்கு இதோட டார்கெட் தான் நவம்பர் 2014 லான்ச் பண்றாங்க. ஸோ டார்கெட் பிரைமரி கோல் என்ன அப்படின்னா 18,452 அன்எலக்ட்ரிஃபைடு வில்லேஜுக்கு வந்து கரண்ட் கொடுக்கணும், 1000 நாள்ல கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. பட் இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்கீமுக்கு பதிலாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி வித்யுத் காரன் யோஜனா. 2005ல ராஜீவ் காந்தி வித்யுத் காரன் யோஜனா அப்படின்ற ஒரு விஷயம் 2005ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் அந்த ஸ்கீமை வந்து ஒழிச்சிட்டு தான் இந்த ஸ்கீமை வந்து எடுத்துட்டு வந்தாங்க சரியா. கிளியரா இருக்கும் நம்புறேன். லாஸ்ட் ஸ்கீம் தான் நேஷனல் எலக்ட்ரிசிட்டி ஃபண்ட் ஸ்கீம். நான் சொன்னல, இந்த இடத்துல ஏன் என்பிஎஃப்சியாவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனியாவும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபண்ட் ஸ்கீமுக்காக கூட இருக்கலாம் சரியா. இந்த ஃபண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்சிடினா என்ன, இப்போ வந்து பப்ளிக் செக்டார் இருக்கு, பிரைவேட் செக்டார் இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து டான்ஜெட்கோ வந்து கரண்ட் கொடுத்துட்ருக்காங்கல்ல, தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கம்பெனிக்கு வந்து கரண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு லோன் எடுக்கிறாங்க, அவங்க இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லோனை வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து சப்சிடி ஸ்கீம் வழியாக இவங்க வந்து அதாவது சப்சிடி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம். ஸோ அந்த மாதிரி ஒரு லோன் எடுக்கிறாங்க, ஒரு கம்பெனி எடுக்குது, அது பப்ளிக் செக்டார் ஆகட்டும் பிரைவேட் செக்டார் ஆகட்டும், ஒரு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து சப்சிடி கொடுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ல வந்து ஃபண்ட் வந்து எப்படி அலோகேட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் வந்து 90% வந்து ஃபண்டை கொடுக்குது, ஆர்இசி வந்து 10% வந்து ஃபண்டு கொடுக்குது. ஸோ சூப்பராக புரியும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருந்தது. ஸோ தெளிவாக பாருங்க, மறுபடியும் வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க, புரியலனாலும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நிறைய ஸ்டாட்டிக் கண்டென்ட் இருக்கு. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின் நியூஸ் வேற. சரி ஓகே, வேற ஏதாவது 7 நியூஸ் முடிஞ்சிச்சு, நீ நாளோட 7 நியூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை தாண்டி வேற எப்படி வந்து எம்சிக்யூ ஃப்ரேம் ஆகும் அப்படின்னா வாட் இஸ் அ குமுலேட்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆஃப் தி கோல் இண்டஸ்ட்ரி. ஓகே, கோல் இண்டஸ்ட்ரி டியூரிங் தி ஏப்ரல் டு பிப்ரவரி 2025 கம்பேர்ட் டு காஸ்ட். ஓகே, போன வருஷத்தோட இந்த வருஷம் கோல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வந்து இண்டெக்ஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், 12.1% அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் சிட்டி ஹோஸ்டட் தி ஓப்பனிங் செரிமனி ஆஃப் RBI 90. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். மும்பை சிட்டியில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். விச் செக்டார் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிமார்க்கபிள் growth surge in February 24 லீடிங். ஸோ அந்த கொஸ்டினை தான் நான் இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஒரே ஒரு கொஸ்டின் தான், அந்த கொஸ்டினை எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து கோல் இண்டஸ்ட்ரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு தான் மொதல் டைம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த செஷன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் செக்ஷன், குவான் செக்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். நீங்கள் இந்த வீடியோக்கு அதாவது இப்போ பண்ணியிருக்க வீடியோக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்க அப்படின்றத பொறுத்து தான் நாங்கள் வந்து இதை வந்து கண்டினியூவாக கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரிய வரும் சரியா. ஸோ அதனால வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று, அதாவது ஸ்டடீஸ் ஒன்று, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க, இதை நம்ம பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது, ஒரு 15 நிமிஷம் 2x வீல் வச்சா கூட நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து முடிச்சிடலாம் அந்த வீடியோவை. இதில் நீங்கள் வந்து ஒரு 7 நியூஸை தரவாக கற்றுக்கிட்டீங்க, அது எப்படி எம்சிக்கு ஃப்ரேம் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ உங்களோட ஆதரவுன்றது எங்களுக்கு தேவை, அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்த வீடியோ கண்டினியூஸாக போக முடியும். பிகாஸ் நாங்கள் இந்த வீடியோக்கு வந்து எஃபோர்ட் போடுற டைம் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா, ஸோ எஃபோர்ட் போட்டு தான் நாங்களும் இந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம், எக்ஸாம் ரிலேட்டட் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காம ஜாயின் ஆகிக்கோங்க. பிகாஸ் அந்த பிடிஎஃப் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணுவேன், டெய்லியுமே அப்லோட் பண்ணிடுவேன். அதை தாண்டி இன்னும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே வெக்காப்ஸ் வீடியோ அப்படி இல்லைனா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ உங்களோட சஜஷன் வந்து வரவேற்கப்படுகிறது, ஈவன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எதாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிக்க ஆரம்பிங்க. பாய்.